வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதாவது எல்லா திரைப்படங்களும் வந்து சில பேர் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டர் ரிலீஸ் பண்ணி ஓஹோன்னு ஓடுது. சில படங்கள் வந்து பெரிய நடிகர்கள் படங்களே ஓட மாட்டுது. அதனால் என்னவும் தெரியல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் தான் அதிகமாக படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ கூட வந்து நடிகை நயன்தாரா, மாதவன், சித்தார்த் இவங்களாம் நடித்த திரைப்படம் வந்து டெஸ்ட் திரைப்படம். இந்த டெஸ்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா போயிருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி மாறினுக்கு இப்போ வந்து ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்து போட்டி போட்டுன்னு வருது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்ம சூர்யாவது ரெட்ரோ. சூர்யா படத்துக்கு கூட ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படம் ஓடாது அப்படின்னாங்க. அதாவது சசிகுமார் அவர்களே பிரஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து யாருமே தேட்டர் கொடுக்கல, ஏன்னா சின்ன தேட்டர் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ஷோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன படம் திரையரங்கில் இன்னைக்கு வெற்றிகரமாக கலெக்ஷனை சூர்யா படத்தை ஓவர்டேக் பண்ணி ஓடினுங்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இப்போ எந்த படம் திரைப்படம் ஓடுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சூர்யா படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு, பாட்டெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அப்படின்னு அந்த படத்தோட கெதி என்ன ஆச்சு? ஓடலையே, போயிடுச்சா? போடல. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒவ்வொரு ஷோவும் ஒவ்வொரு திரையரங்கில் ஒவ்வொரு ஷோ தான் கொடுத்தாங்க. 10 மணிக்கு அதை கொடுத்தாங்கன்னா அதை மிஸ் பண்ணாங்கன்னா அதோடு வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு 7 மணி ஷோவில் ஒன்று கொடுத்தாங்க. கடைசியில் இன்றைக்கி பாருங்கள், போட்ட திரையரங்க எல்லா திரையரங்குமே 10 ஷோ ஓடுது, ஒரு தேட்டரில் 8 ஷோ ஓடுது, 9 ஷோ ஓடுது. இந்த மாதிரி பிக்கப் ஆகி ஓடி கலெக்ஷனில் இன்னைக்கு சூர்யா படத்தை ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 கலெக்ஷன் இதில் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திரையரங்குகளை வந்து பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா ஜனங்க வந்து எப்படி வந்து பட்ட திரைப்படமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நல்ல படங்கள் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. என்ன ஒன்று, தேட்டரில் வந்து டிக்கெட்டு வந்து விலைவாசி அதிகம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 190, ஆன்லைனில் அதே 190 ரிலீஸ் பண்ணால் என்ன வருது? 235 ரூபா. ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 பேர் 4 பேர் போனாங்கன்னா அவனோட கெதி என்ன ஆகுது? அதனால தான் ஓடிடி தளத்தில் இந்த டிக்கெட் ரேட்டு 190, ஆன்லைனில் புக் பண்ணால் 235 சொல்கிற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது என்றைக்கு சரியாக வந்து குறையுதோ அப்போ தான் வந்து ஜனங்க வந்து ஓடிடி தளத்துலேருந்து பார்க்குறத விட்டுட்டு தேட்டருக்குள்ளே ஜனங்க வருவாங்க. இதை எல்லா தயாரிப்பாளர்களும் சரி, எல்லா விநியோகஸ்தர்களும் சரி, எல்லா தியேட்டர் ஆளுங்களும் சரி கண்டிப்பாக வந்து இதை வந்து புரிஞ்சுன்னு ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும். நடிகர்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது வந்து மக்களோட கருத்து. அதாவது சினிமாவை அதிகமாக விரும்பி பார்க்குற ஆடியன்ஸோட கருத்து. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வேற ஏதோ சொல்கிறானே சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணி எல்லாம் வந்து படத்தை பார்க்குற டைமில் இப்படிப்பட்ட ஒரு இது, அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளோ போட்டி உலகத்தில் இத்தனை திரைப்படம் வருதுங்க. வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 9 திரைப்படங்கள் மேலே வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. சூர்யா படமும் மற்ற படங்களும் ஓடாத காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஜனங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த திரைப்படத்து மேலே ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ கஜானான்னு ஒரு திரைப்படம் வருது. அந்த கஜானா திரைப்படத்தில் வந்து யோகி பாபுலாம் நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய அந்த திரைப்படத்தில் எத்தனையோ நிறைய நடிச்சிருக்காங்க. கஜானா, கலியுகம், என் காதலே, நிழல் கொடை வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்களோ சென்சார் போர்டோ எல்லாரும் விநியோகஸ்தரும் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் நல்ல வந்து ஒரு குடும்ப திரைப்படம். ஏன்னா குடும்ப திரைப்படம் எத்தனையோ திரைப்படம் வந்திருக்கு. நம்ம டைரக்டரே சொல்லியிருக்காரு எத்தனையோ திரைப்படம் வந்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் வந்து குடும்ப படத்திலேயே ஒரு டிஃப்ரெண்டான திரைப்படம். தெய்வானி அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான தோற்றத்திலையும் வித்தியாசமான கேரக்டர்லையும் ஒரு வித்தியாசமான எமோஷனான ஒரு கேரக்டர் டச்சில் இந்த திரைப்படத்தை தெய்வானி அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு
இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், இந்த படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள், சென்சார் போர்டுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படமும் வெள்ளிக்கிழமை வந்து நிழல்குடை வருது. கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு பேசும் படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி வந்து இல்லைன்னாங்க, ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா ஓடுது. குடும்ப படத்தை வந்து ஏற்றுன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படமும் நல்லா ஓடும். யமன் கட்டளை, இந்த யமன் கட்டளை ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். யமன் கட்டளை டைட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அதில் நிறைய நகைச்சுவை பட்டாலும் ஏகப்பட்ட நடிகர்கள், வையாபுரி, ரமேஷ் கண்ணா சொல்லிட்டு நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த திரைப்படம் வந்து வெள்ளிக்கிழமை வருது. இந்த திரைப்படம் கண்டிப்பாக வந்து வெற்றி ஆகும். தொடரும். மோகன்லால் படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம். மலையாளத்தில் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம். அந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றியாக இருக்குது. கண்டிப்பாக மோகன்லால் படம் வந்து நல்ல வெற்றி ஆகும். ஏன்னா வந்து அந்த படம் வந்து கேரளாவில் நல்லா ஓடி இருக்கு. அதனால தான் உடனே வந்து தமிழில் வந்து அப்படி மொழிமாற்றம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்காங்க. இந்த திரைப்படமும் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யாமன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேனலில் ஒரு கோஸ்ட் திரைப்படம். ஓகேங்களா. இந்த திரைப்படங்கள்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு திரைப்படம் கூட வருது. 9 திரைப்படங்கள் வருது. இந்த 9 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வந்து மக்கள் பார்ப்பாங்க? கண்டிப்பாக 9 திரைப்படமே நல்லா இருந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் மக்கள்கிட்ட காசு இருக்கணும், டைம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து 9 படமுமே நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சரி அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அப்படி தான் நினைப்பாங்க. நான் இந்த படத்தை பற்றிலாம் கருத்து சொல்கிறேன், நானும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் 9 திரைப்படம் நல்லா தான் நல்லா இல்லையான்ட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களோட கருத்து தான் முதலீடு. பணம் ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் போட்டாலும் மக்களோட கருத்தை தான் முதல்ல எடுத்து வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. சினிமா ரசிக்கிற மக்கள் நம்ம பார்க்க தவறிட்டாங்கன்னா இந்த 9 திரைப்படங்கள் அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக சினிமா ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அது மாதிரி எந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து மக்களோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும். நம்ம அதுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்த்து இந்த திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த திரைப்படங்கள் எல்லா திரைப்படத்தையும் உங்களுக்கு பார்த்து எந்த திரைப்படம் நல்லா இருக்குன்ட்டு மக்களாக நானும் உட்காந்து உங்களை பார்த்துட்டு நாளைக்கு இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.